அடுத்தது அருட்கண். அருட்கண் என்பது கடவுளோட அறிவு. ஒரு நாள் வள்ளலார் சாமி அப்படியே மேலே இந்த மாதிரி இரவு நேரத்தில் ஆகாசத்தை பார்க்குறாரு. ஆகாசத்தை பார்த்தா கொடானு கோடி அண்டங்கள் மேலே தெரியுது. எல்லாம் நட்சத்திரம் மாதிரி தெரியுது. ஒவ்வொன்றும் சூரியனை விட 1000 பங்கு 1,00,000 பங்கு பெரிய பெரிய நெருப்பு கங்கு. அது இவ்வளவும் தயார் பண்ணி வச்சிருக்காரு. அங்கெல்லாம் மனுஷால் இருப்பாங்களா, வேற ஜீவராசிகள் இருக்குமா அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இவர் என்ன கேட்டாலும் உடனே ஆண்டவன் கொடுத்துருவார். நீங்களும் நான் கேட்டால் கொடுக்குறாரா? ஒரு தடவைக்கு 1000 தடவை 1,00,000 தடவை கேட்கணும் இல்லையா? அலைய வைப்பார், அப்புறம் தான் கொடுப்பாரு. ஆனால் வள்ளலார் சாமி கேட்டால் உடனே கொடுப்பாரு. ஏன்? அவ்வளோ நல்ல பிள்ளை. ஆண்டவருக்கு அந்த அளவுக்கு அவரை பிடிக்குது, அந்த அளவுக்கு நல்லது பண்ணுறாரு அவர். அதனால் உடனே என்ன பண்ணுறாரு? இவர் கேட்காமையே என்ன கொடுக்குறாரு? அருட்கண்ணை கொடுக்குறாரு. இந்த அருட்கண் கொடுத்ததுனால இவருக்கு என்ன லாபம்? இந்த அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தினேங்கிறார். அந்த கண்ணுக்கு பேர் தான் அருட்கண். அது மட்டும் இல்லை, அத்தனை கோடி உலகங்களில் எந்த மாதிரியான ஜீவராசிகள் வாழுது எல்லாத்தையும் பார்க்குறாரு. பிண்ட கோடி, பிண்டம்னா உடம்பு, பிண்ட கோடி முழுதும் காண பெற்றேன்கிறார். இதுதான் அருட்கண். இப்போ 5 விதமான கண்ணு தெரியுதுங்களா? விளக்கம் தெரியுதா? இப்போ நமக்கு இருக்கிறது 2 தான், இந்த ஊனக்கண்ணு மனக்கண்ணு. இன்னும் எத்தனை நம்ம வளர்த்துக்கணும்? எத்தனை? 3 கண்ணு. ஜீவக்கண், அருட்கண், ஆன்மக்கண், அருட்கண். 3 கண்ணு நமக்கு திறக்கணும். அதை கேட்கணும், இங்கே கேட்கணும். வள்ளல் பெருமான்ட்டையும் கேட்கணும், ஆண்டவர்கிட்டையும் கேட்கணும். இப்போ 2 பேரும் ஒன்று தான். எனக்கு அந்த 3 கண்ணை திறந்து கொடுங்க சாமி, நானும் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ சாமி என்னையும் என்னுடைய துணைவியாரையும் உலகம் பூரா அமிச்சாங்க. மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் 2 மாதம் இருந்தேன், ஆஸ்திரேலியாவில் 1.5 மாதம் இருந்தேன். என்ன விதமான அற்புதமான காட்சிகள் எல்லாம் இருக்குது தெரியுங்களா? அது அந்த ஆஸ்திரேலியாவில் அந்த சிட்னியில் அந்த கடற்கரையில் ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறான். இந்த இசை மண்டபம் ஒன்று கட்டியிருக்கிறான். அது என்னவா பேர்? ஆப்ரா ஹவுஸ் ஒன்று கட்டியிருக்கான் பாருங்கள். அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு வரல. ஏதோ நம்ம சொந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி அவ்வளோ அற்புதமான அழகாக இருக்குது. நெட்டில் இருக்குது, நீங்கள் செல்ஃபோனில் பார்க்கலாம். அங்கே அந்த கடல் காற்று, அந்த கடல் ஓரத்தில் கப்பலெல்லாம் நிற்கிறது, அங்கே ஆப்ரா ஹவுஸ் இருக்கிறது. அவ்வளோ அழகான காட்சி. இப்படியே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு காட்சி, அழகான காட்சிகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா அழகான காட்சிகளையும் பார்க்கணுன்னா அருட்கண் வேணும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் இல்லைங்களா? அருட்கண் கேட்கலாம் இல்லையா? சரி, அப்போது இந்த 5 விதமான கண்கள் நமக்கு இருக்குது. இதை இங்கே வள்ளலார் சாமிகிட்ட வந்தால் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதை போல் அறிவு, அந்த அறிவு என்பது 10 விதமாக இருக்கு. 10வது விதமான அறிவு தான் வாளறிவு. அதுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த திருக்குறள் உரை பெருசாக இருக்கும், ஒரு 1000 ரூபாயமா அதை வாங்கி பார்த்துக்கோங்க. அவசியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் அதை சொல்லி கொடுக்கணும். இப்போ நாம் எங்கே இருக்கோம்? 6வது அறிவில் இருக்கோம். ஏற்கனவே இங்கே நான் ஒரு பாடம் நடத்தியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 6வது அறிவுன்றது சிந்தனை, எண்ணம். 7வது அறிவு என்பது குறிப்பறிவு. 8வது அறிவு என்பது மெய்யறிவு. 9வது அறிவு என்பது நுண்மான் உழைப்புலம். 10வது அறிவு என்பது வாளறிவு. இதெல்லாம் விளக்கம் இங்கேயே சொல்லியிருக்கேன். எல்லாம் மறந்துட்டீங்க இல்லையா? ஞாபகம் வரல? சரி, அந்த நூல் ஒன்று இருக்குது, அதை வாங்கி படிச்சுக்கோங்க. இப்போ பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாளறிவுன்னா இதை புதுச்சேரியில் மகான் அரவிந்தர் இருந்தார். பெரிய ஒரு 37 புத்தகம் எழுதியிருக்கிறார். பெரிய அறிவாளி, பெரிய யோகி. அவங்க மைண்ட் ஆஃப் லைட்டுன்னு சொல்கிறாங்க. அதை நமக்கு இருக்கிற அறிவு இருளறிவு, ஆண்டவனுக்கு இருக்கிறது மைண்ட் ஆஃப் லைட்டுன்றார், ஒளி அறிவுங்கிறார். அந்த ஒளி அறிவு என்கின்ற ஒரு சிந்தனையை அவர் எங்கிருந்து எடுத்துக்கிட்டாரு? வள்ளுவர்கிட்டருந்து வாளறிவு என்கின்ற சொல்லிலிருந்து எடுத்துக்கொண்டார். இங்கே பெருமான் என்ன சொல்றாருன்னா,
அந்த அருளில் ஜீவகாருண்யம் செஞ்சு அதே வடிவமாக ஜீவகாருண்யம் கணிஞ்சு அருள்நிலைக்கு வந்துட்டால் அதிலிருந்து ஒரு அறிவு வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ ஈஸியாக சாதாரணமாலாம் அருள் பட்டெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வள்ளலார் சாமியுமே பரீட்சை வச்சுக்கிட்டே இருப்பார். தினசரி பரீட்சை வச்சுக்கிட்டே இருப்பார். எதில் பரீட்சைன்னா, இந்த புஸ்தகம் படிச்சியா, இதில் என்ன கேள்வி உனக்கு தெரியும், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜீவகாருண்யத்தில் நீ எங்கே இருக்கிற, 30 மார்க்கா 40 மார்க்கா 50 மார்க்கா அப்படின்னு. நேற்று நான் இங்கே வந்தேன். ஒரு நண்பர் சென்னையிலிருந்து வந்திருக்கார். அவரோடு இங்கே அகவல் பாடிட்டு போனேன். போன உடனே போய் வீட்டு கதவை திறந்தா அங்கே ஒரு கருப்பாக இவ்வளோ பெருசு ஒரு கொக்கு மாதிரி ஒரு பறவை, நீளமான மூக்கு, அது அங்கே உட்காந்துட்டு இருக்குது. அது எப்படி உள்ளார வந்துச்சுன்னு எனக்கே இன்னைக்கு இப்போ வரைக்கும் புரியல. அது பறக்குது. மூக்கு இவ்வளோ பெருசாக 2 அங்குல நீளம் இருக்குது, கூறாக இருக்குது. என் மனைவிக்கு பயம், ஓடி போய் உள்ளார ஒளிஞ்சிக்கிட்டாங்க அவங்க. எனக்கும் கூட உள்ளார பயம்தான். என்ன பெருமானே எதுக்கு இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்கு பயந்துக்கிட்டு வந்ததோ, பூனைக்கோ இல்லை நாய்க்கோ, அது எதுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளார வந்ததுன்னு தெரியல. ராத்திரி 9:30 மணி, அங்கே தான் படுக்கணும். இது என்னடா அது இவ்வளோ பெரிய மூக்கு வச்சுருக்குது, கூறாக இருக்குது இது. அப்புறம் தம்பி என்ன பண்ணார், ஐயா நான் எடுத்து வெளியில் விட்டுறேன்னு சொல்லி எடுத்து விட்டார். தப்பா பக்கத்தில் போகாதப்பா, அது இவ்வளோ மூக்கு வச்சுருக்கு, அது கொத்திர போகுது, கண்ணு போயிட போகுதுன்னு சொல்லி நான் தம்பிட்டு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்கயான்னு சொல்லி அவர் எடுத்து கொண்டு போய் வெளியில் விட்டால் அது பறந்து போயிடுச்சு. நல்லா கவனிங்க. இவ்வளோ ஜீவகாருண்யம் பேசுகிறேன்ல, இப்போ 30-40 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அது நடைமுறைக்கு வந்துடுச்சா அப்படின்னு, யாராவது 10 ரூபா கேட்டாங்கன்னா ஏழைக்கு கொடுப்பேன், ஏதாவது புஸ்தகம் கேட்டால் கொடுப்பேன், எனக்கு தெரிஞ்ச அறிவெல்லாம் இலவசமாக கொடுப்பேன், எல்லாம் சரி. ஆனால் அந்த பறவை ஏதோ பயத்தில் அங்கே இருக்கு, அது இருந்துட்டு போகட்டும், அது நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்ற அறிவு வரல. அந்த அறிவு வந்திருந்தால் நான் பாஸ் ஆகிருப்பேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜீவகாருண்யத்துக்கு கூட வள்ளல் பெருமான் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா, அந்த பரீட்சையில் பாஸ் ஆகிட்டா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சித்தி இது பரிசு கிடைக்குங்க. பட்டம் மட்டும் இல்லை, நிறைய சித்திகள் கொடுப்பார். நிறைய சித்திகள், கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி எல்லாம் கொடுப்பார். ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னால் நம்மளை சோதிப்பார். இவன் என்ன பண்ணுறான், இவனுடைய உசுருக்கு முதல் மரியாதை கொடுக்குறானா, இல்லை மற்ற உயிர்களுக்கு முதல் மரியாதை கொடுக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஒரு கதை, சின்ன கதை தெரிஞ்சுக்குவான். ஆங்கிலேயர்களுக்கும், ஆங்கிலேயர்னா பிரிட்டிஷ்காரன், நம்மள ஆண்டான வெள்ளைக்காரன், அவனுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஒரு தடவை ஒரு சண்டையில் தண்ணியே இல்லை அங்கே, அந்த மாதிரி இடத்துல ரொம்ப வறண்டு போகுது. அந்த கேப்டன் என்ன கேட்குறாருன்னா, தம்பி எங்கேயாவது இருந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா, நாக்கெல்லாம் வறண்டு போகுது, தண்ணி இல்லாமல் செத்து போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு சோல்ஜர், ஒரு சிப்பாய் என்ன பண்ணுறான், தூரமாக போய் கொஞ்சமாக ஒரு டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் இருக்கும், அதுதான் கிடைச்சதுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தான். இந்த கேப்டன் குடிக்க போகிறார். அப்போது குண்டடிப்பட்டு ஓடி வர்றான் இன்னொரு சிப்பாய், சாதாரண சின்ன சிப்பாய். அவன் தண்ணி 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 அப்படின்னு கதறான். இப்போ இந்த கேப்டன் யார் இருக்கிறது, 1/2 டம்ளர் தண்ணி ஒரு ஆளுக்கு தான் வரும். யார் கொடுக்கறது, அவனுக்கு கொடுத்தா நான் செத்து போயிடுவேன், நான் குடிச்சிட்டா அந்த சிப்பாய் செத்து போயிடுவான். இந்த கேப்டன் என்ன பண்ணுறான், ஒரு கஷ்டமான நிலைமை தாங்களே, இவன் என்ன பண்ணுறான்னா, கேப்டன் எனக்காக அவன் போராடுறான், நான் ராஜாவுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னிக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பாய்க்கு அந்த தண்ணியை கொடுத்துட்டு இவன் செத்து போகிறான். அந்த புகழ் தான் இன்னைக்கு எங்கேயோ 6000 மைலுக்கு அந்தாண்ட நடந்த ஒரு சண்டையை பற்றி, இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சண்டையில் நடந்த ஒரு கேப்டனை பற்றி இன்னைக்கு நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. இதுதான் புகழ் உடம்பு.
அன்றைக்கி அவன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி டே நீ சிப்பாய் நான் கேப்டன் நான் குடிச்சிக்கிறேன் போடான்னு சொல்லி வழக்கம் போல் அவன் நினச்சிருந்தான்னா இது ரெக்கார்ட் ஆகியிருக்காது, சரித்திரத்தில் ரெக்கார்ட் ஆகியிருக்காது. நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன் இல்லைங்களா? அப்போது ஒவ்வொரு வினாடியும் இந்த ஜீவகாருண்யத்துக்குமே பரீட்சை டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பார் வள்ளல் பெருமான். அதில் எல்லாம் தேறி வரணும். தேறி வந்தால் தான் இந்த பட்டம் கிடைக்கும். அந்த பட்டம் கிடைச்சா தான் இந்த சித்திகள் எல்லாம் கிடைக்கும். என்னென்ன சித்தி இருக்குதுங்க சொல்லுங்கள்? கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி, இறைமை சித்தி. 5 விதமான சித்திகள் இருக்குது. நான் மனசில் நிற்கும். நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி, இறைமை சித்தி. எந்த சித்தரும் இந்த இறைமை சித்தி எல்லாம் கேட்கறதில்ல. என்ன வேத காலத்து ரிஷி தான் கேட்டார். பெருமான் அதை நமக்கு கொடுத்துருக்காரு. அதை எப்படி அடையிறது என்பது தான் சென்ற வகுப்பில் யாருக்கு வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும். வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆனது எப்படி? இந்த புஸ்தகத்தில் இந்த 5 விதமான சித்திகளையும் நாம் அடைவது எப்படி என்பதற்கான பயிற்சிகள். சும்மா கதை கட்டிட்டு போகிறதில்ல. இந்த பயிற்சி செஞ்சால் உனக்கு என்ன சித்தி வரும் என்று விளக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இங்கே எல்லாமே ப்ராக்டிகல்ஸ் தான். வள்ளலார்கிட்ட வந்துட்டா பெருமான் என்ன செய்வார்? டேய் நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன்ப்பா, ஏதோ சித்தி அடைச்சிங்கிறேன், என்னை பற்றி நீ ஏன் நினச்சிட்டு இருக்கிற பொழுதன்னைக்கும் உனக்கு என்ன வேணும் அதான் கேட்பார். இது ரொம்ப ஆச்சரியமான குரு, இவர் வித்தியாசமான குரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ ஒருத்தர் ரொம்ப நல்லவர் வேண்டியவர் இறந்து போகிறார் அப்படின்னா அங்கே போய் அழுதுட்டு வெளியில் வர்றோம். அப்போது வள்ளலார் சாமி கேட்குறாரு, இறந்தவரை எடுத்திடும்போது அரற்றுகின்றீர், இரவாத பெருவரம் நீரே நடைய மாட்டீர். யாரை பார்த்து கேட்குறாருங்க? நம்மளை பார்த்து கேட்குறாரு. நமக்கு அந்த அக்கறை இல்லை. நம்ம பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். செத்து போனால் அதை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை. ஆனால் வள்ளலார் சாமிக்கு அந்த அக்கறை இருக்குது. நீயும் நானும் சாகக்கூடாது, நீயும் நானும் நோய்வாய்ப்படக்கூடாது, நீயும் நானும் முதுமை வசப்படக்கூடாது, நீயும் நானும் சாகக்கூடாது. அதனால் சொல்கிறார், இறந்தவரை எடுத்திடும்போது அரற்றுகின்றீர், இரவாத பெருவரம் நீரே நடைய மாட்டீர், மறந்திருந்தீர் பிணிமூப்பில் சம்மதமோ நமக்கு. இன்னொரு பெரிய உண்மையை சொல்கிறார் பாருங்க. மறந்திருந்தீர் பிணிமூப்பில் சம்மதமோ நமக்கு. அப்போ பிணின்னா நோய், மூப்புன்னா முதுமை. இதெல்லாம் நாம் கேட்டு தான் வருதுன்றார் அவர். நாம் வெத்தலைவாக்கு வச்சு கூப்பிடுறதுனால தான் நமக்கு வருதுங்கிறார். நீ வேண்டான்னு சொல்லிப்பார், அது வராதுங்கிறாரு. நீ வேண்டான்னு சொன்னால் அது வராதுங்கிறாரு. இதுக்கு என்ன ஆதாரம்? பாருங்க, உங்ககிட்ட காட்டுறதுக்காக 2 புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ 10-20 வருஷத்தில் எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு விஞ்ஞானத்துறை வளர்ந்து கொண்டு வருகின்றது. இதில் பாருங்க, டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் பிஹெச்டி, இவர் பயாலஜி ஆஃப் பிலீஃப். நீ என்ன நம்புறியோ அந்த நம்பிக்கையின்படி தான் உடம்பு வேலை செய்யும். நான் செத்து போயிடுவேன், சீக்கிரம் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா சீக்கிரம் செத்து போயிடுவேன். இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய மேதை விஞ்ஞானி. யார்? இந்த ஆப்பிள் இது வச்சுருக்கீங்களா ஃபோனு, அந்த முதலாளி. அவன் என்ன பண்ணான், காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைக்குத்தான் என்னுடைய வாழ்வின் கடைசி நாள் என்று இருந்தால் நான் என்ன செய்வேன்? அப்போ முக்கியமான வேலை மட்டும்தானே செய்வோம். இப்படியே தினசரி சொல்கிறது. இப்படி சொல்லி 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 என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் 50 வயசுலேயே செத்து போயிட்டான். தினசரி இன்றைக்கி தான் நான் கடைசி நாள், நான் சாகிறதுக்குன்னு சொன்னால் அது போய் ஆள் மனசில் உக்காந்துக்குச்சு. அந்த உடம்பு என்ன பண்ணுது? 50 வயசில் போயிடுச்சு. இதுக்கு வள்ளலார் சாமி என்ன சொல்கிறார்? அவர் தான் நமக்கு ரோல் மாடல். வள்ளலார் சாமி என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேங்க. படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன். துயர்னா கஷ்டம். படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் சாக மாட்டேன். 4 உறுதிமொழி டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லணுங்க. படமாட்டேன்
துயர் சிறிதும் படமாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் சாக மாட்டேன். வள்ளலார் சாமிக்கு நோய் வரல, முதுமை வரல, அவர் சாகலை, முத்திரல் வடிவம் பெற்றுக்கிட்டார் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இன்னொரு புஸ்தகம் ஒரு அம்மையார் எழுதியிருக்காங்க. நெஸ்ஸா கேரின்னு ஒரு பெரிய விஞ்ஞானி. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், how we learn to roll uphill, இது மேலேறும் வீதின்னு சாமி சொல்லுவாங்க. மனுஷனாக இருக்கிறோம், முக்தனாகணும், அதுக்கு மேலே கர்மசித்தனாகணும், யோக சித்தனாகணும், ஞான சித்தனாகணும், அதுக்கு மேலே ஐவராகணும், மூவராகணும், அதுக்கு மேலே சிவனாகணும். சிவனில் 9 நிலை இருக்குது, அந்த 9 நிலை அடையணும். 10வது நிலையான அருட்சிவத்துக்கு போகணும், அருட்பெருஞ்சோதி ஆகணும். இத்தனை ஸ்டெப்ஸ் மேலே இருக்குது. அந்த மேலேறும் வீதியில் நாம் ஏறணும். அப்போது இந்த அம்மா அதுக்கு என்ன வழி சொல்கிறாங்கன்னா, நீ இப்படி நினைச்சாலே போதும், அதுக்கு உண்டான வழி உனக்கு பிறக்கும்னு ஒரு புஸ்தகம் பூரா எழுதியிருக்குது. எப்படி மலையேறுவது, மலையேறுற மாதிரி தான் நம்முடைய முன்னேற்றம், ஆத்மாவினுடைய முன்னேற்றம் என்பது மலையேறுற மாதிரி தான். அதுக்காக இந்த அம்மா ஒரு புஸ்தகம் பூரா எழுதியிருக்கு. அப்புறம் இன்னொரு செய்தி, இந்த புஸ்தகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இது என்னன்னா பயாலஜி ஆஃப் பிலீஃப், நம்பிக்கை தான். நம்ம இந்தியாவை சேர்ந்த, வடநாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு, கல்யாணமான பொண்ணு தான், அனிதான்னு பேர். அதுக்கு புற்றுநோய் வந்துடுது. அதில் இருக்குது, அது புஸ்தகம் எழுதியிருக்கு, டையிங் டு பீன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அதுக்கு கேன்சர் வந்தது, புற்றுநோய். எங்கே புற்றுநோய் வருதுன்னா எலும்பில், எலும்புக்குள்ளார மஜ்ஜை இருக்குது தெரியுங்களா, அந்த மஜ்ஜையில் புற்றுநோய் வந்துடுது. ஒரு கட்டத்தில் முத்தி போய் என்ன ஆகுதுன்னா, மயக்கம் போட்டு கோமாவுக்கு போயிடுது. மூச்சு மட்டும் வரும், பேச்சு வராது, கவனம் இருக்காது, எதுவும் இருக்காது. இது கோமாவுக்கு போயிடுச்சு. கோமாவுக்கு போன உடனே டாக்டர் சொல்லிடுறார், இனிமேல் அது பிழைக்காதுங்க, நீங்கள் யாருக்கெல்லாம் தந்தி கொடுக்கணுமோ கொடுத்துருங்க, உயில் எழுதுறதெல்லாம் எழுதிக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறார். அவள் புருஷன் என்ன பண்ணுறாருன்னா, ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு பக்கத்துலேயே உட்காந்து கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இல்லை, நீ என்னை விட்டு போகக்கூடாது, நீ போனால் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாரு. குழந்தைங்கள்லாம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா, மாமனார் மாமியார், சொந்தக்காரங்க எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதை பியாண்ட் தி பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் அப்படியே மேலே போகும், மேலே இருந்து இந்த உடம்பை பார்க்கும். சரிங்களா? இது கொஞ்சம் இந்த பயிற்சி இங்கேயே கொடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஆபத்தான விவகாரம். ஏன் அப்படின்னா, அந்த உயிர் மேலே போகும்போதுங்க, நல்லா கவனிங்க, இதெல்லாம் ரகசியமான விஷயங்கள். அப்படி போகும்போது அந்த உயிருடலுக்கும் நம்ம இந்த பௌதிக உடலுக்கும் மத்தியில் இந்த தொப்புளில் இருந்து ஒரு கொடி இப்படி போகும், சில்வர் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டு கட் ஆயிடுச்சுன்னா அது உடம்புக்குள்ளார வர முடியாது, அப்படியே போயிடும், உயிர் போயிடும். அதுக்காக தான் இந்த ஆபத்தான பயிற்சிகளை சொல்லித்தர்றது இல்லை. சரி, அப்போ என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இந்த பொண்ணு மேலே போய் பார்க்குது. பார்த்தாக்கா ரொம்ப வெளியூரில் இருக்கிற தன்னுடைய அண்ணன், அவனுக்கு இந்த செய்தி போகுது. அவன் உட்காந்துட்டு அழுகுறான். மறுபடியும் நான் எப்படி, அவளுக்கு ஏதாவது நாளைக்கு நாளான்னைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் எப்படி இளவுக்கு போவேன், கடைசியாக முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்னு அவங்க அண்ணன் உட்காந்து அங்கே அழுகுறான். அப்போ இது எல்லாம் பார்க்குறா. பார்க்கும்போது அப்போ தான் இவளுக்கு தெரியுது, ஓ, என் மேலே அன்பு செலுத்துறதுக்கு இத்தனை ஜீவன்கள் இருக்கா, நான் அவங்கக்கிட்ட சண்டை போட்டிருக்கிறேன், சர்ச்சை பண்ணியிருக்கிறேன், என் மேலே இவ்வளோ உயிராக வச்சுருக்காங்களே அப்படின்னு அந்த அன்பு அதுக்கு தெரியுது. அப்போ இல்லை இல்லை, நான் சாகக்கூடாது, என் புருஷனை விட்டுட்டு, என் குழந்தைங்களை விட்டுட்டு, எங்கள் அண்ணனை விட்டுட்டு, எங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு, மாமனார் மாமியாரை விட்டுட்டு நான் சாகக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் இந்த புத்தகத்தில் அது எழுதியிருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், திரும்ப இந்த உடம்புக்குள்ளார வருது. டாக்டருங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது கோமாவுக்கு போச்சு, நீ வராது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை அந்த எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா இதில் இந்த டாக்டர் எழுதுகிறாரு, அவளுக்கு கேன்சரே இல்லை, கேன்சரே போயிடுச்சு, கேன்சரே இல்லை,
போயிடுச்சு. அப்போது சொல்கிறா என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் கண்டதை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தேன். நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம புருஷன் ஒருத்தர் சம்பளத்தில் இத்தனை பேர் பொழைச்சிட்டு இருக்கோமே, அவருக்கு ஏதாவது வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி தேவையில்லாத எண்ணங்களில் பயத்தினால என் உடம்புல நிறைய பயம் சேர்ந்து போச்சு. அந்த பயமெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு புற்றுநோயாக வந்துச்சு. கிருமியினால் வரல, இந்த பயம்தான் நோயாகுது, இந்த பயம்தான் எனக்கு புற்றுநோயாச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு வந்து எல்லா பயமும் போயிடுச்சு. அன்பு வந்துடுச்சு. எல்லார் பேர்லையும் நான் எங்கள் மாமனார் மாமியாருக்கு இதை செய்யணும், என் புருஷனுக்கு இதை செய்யணும், என் குழந்தைங்களை படிக்க வைக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரில் ஒரு அக்கறை, ஒரு அன்பு வந்துச்சு. பார்த்தீங்களா? அந்த அன்பு என்ன பண்ணுச்சுன்னா அந்த கேன்சரே வெளியில் தள்ளிடுச்சு. இது எழுதியிருக்கு புஸ்தகம். இப்போது அந்த பொண்ணு இருக்குது. இப்போ இந்த டாக்டர், இவர் வெளிநாட்டுக்காரரு, அதை எடுத்து இங்கே சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், அதில் என்ன ஒரு வரி சொல்கிறார், அதுக்காக கொண்டு வந்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், ஃபியர் கில்ஸ். ஃபியர்னா என்னங்க? பயம். கில்ஸ்னா கொல்லுது. பயம் என்ன பண்ணும்? கொன்னுடும். ஆக பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. புரியுதா? எதுக்கும் பயப்படக்கூடாது. வள்ளலார் சாமி ஒரு ஃபார்முலா நம்ம கொடுப்பாருங்க. என்னென்னா, உணவு அறை, 2 வேளை உணவு, அரை வயிறு தான் உணவு. அடுத்தது 1/8 உறக்கம். 1/8ன்னா 24 மணி நேரத்தில் 1/8 எவ்வளோங்க? 3 மணி நேரம். 3 மணி நேரம்னா அவர் சொல்கிறாரு, இங்கே 7 மணிலேருந்து ஒரு கால் மணி நேரமாக, வருஷத்துக்கு 1/4 மணி நேரம் குறைச்சிட்டு வாங்க. திடீர்னு 3 மணி நேரத்துக்கு வந்துடாதீங்க. அப்போது 3 மணி நேரம் தூக்கம், அரைக்கால். அப்புறம் வீசம் 16 நாளைக்கு ஒன்று தான். அது என்ன? அது வந்து இல்லற வாழ்க்கை. அப்புறம் பயம் வந்த உடனே எந்த சலுகையும் யாருக்கும் கொடுக்கல. பயம் என்னங்க? 0. ஏன்னா அந்த பயம் வந்தால் கேன்சர் வந்துடும், புற்றுநோய் வந்துடும். பயம் வந்தால் எல்லா நோயும் வந்துடும், உடம்பே வீணாக போகும். அதுதான் பயம் 0 ஆகணும். வள்ளலார் பெருமான் அன்றைக்கே சொன்னார். இப்போ இந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு? ஃபியர் கில்ஸ்ன்னு சொல்கிறார் இல்லைங்களா? இது சயின்ஸு. இவங்க சொல்கிறது வந்து, இவங்க 2 பேரும் பெரிய விஞ்ஞானிகள். இந்த அம்மா கேரி அம்மாவும் லிப்டன் டாக்டரும் பெரிய விஞ்ஞானிகள், எபிஜெனட்டிக்ஸில் விஞ்ஞானிகள். இந்த விஞ்ஞானிகள் சொல்கிறதையெல்லாம் நம்ம டாக்டரு, நம்ம விஞ்ஞானி வள்ளலார் சாமி 150 வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னார். டைம் என்ன ஆகுதுன்னா 5 நிமிஷம் இருக்கா? அப்போது நல்ல கவனிங்க. உலகத்திலேயே எந்த சாமிக்கும் இல்லாத ஒரு அடைமொழி என்னென்னா நம்ம சாமிக்கு தான், சிவனுக்கு தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூற்றுதைத்தான். என்னங்க? சிவனுக்கு என்ன பேருங்க? கூற்றுதைத்தான். கூற்றுனா யாருங்க? அவர் தான். எருமாட்டு மேலே வருவாருங்களே அவர். அவனையே எட்டி உதைச்சவர், இடது காலால் எட்டி உதைச்சவர் சிவன் தான். மார்க்கண்டேயர் என்ன பண்ணார்? கதை உங்களுக்கு தெரியல. 16 வயசு வரைக்கும் தான் அவருக்கு ஆயுசு முடிய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார்? போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டார். யம தர்மராஜா அவர் வேலையை செய்யறதுக்கு வர்றாரு. இவர் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டோன்னே அவர் பாச கயிறை வீசுறாரு. அப்போ அது வந்து சிவலிங்கத்தோடு சேர்ந்து வருது. சிவலிங்கத்தை பாச கயிறால் இவரால் இழுக்க முடியுமா? சிவனுக்கு கோபம் வந்து இடது காலால் எட்டி உதைக்கிறாரு. அவர் யம தர்மராஜா போயிடுறாரு. அப்புறம் என்றும் 16 வயசாகவே மார்க்கண்டேயர் இருக்கிறார். நம்ம சாமி கூட ஒரு பாட்டில் அதை சொல்வார். ஏ மனமே இறந்து போய்விடும் என்று பயப்படுகின்றாயா, மார்க்கண்டேயர் தான் மாண்பறிந்திலையேன்னு ஒரு அருமையான பாட்டு ஒன்று இருக்குது. அப்போது அந்த மார்க்கண்டேயர் போய் கட்டி பிடிச்சிக்கிட்ட சிவலிங்கம் எங்கே இருக்குதுங்க? எந்த ஊரில் இருக்குது? எங்கே இருக்குது? திருக்கடையூரில் ஒரு சிவலிங்கம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் உண்மையான சிவலிங்கம், ஆத்மலிங்கம் நம்ம பூர்வ மத்தியில் இருக்குது. நம்முடைய ஆத்மா தான் அந்த லிங்கம். ஆத்மலிங்கன்றது நம்ம ஆத்மா, திருச்சிற்றம்பலம் தான். அதுதான் நம்முடைய எண்ணத்தால் அதை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டோம்னா, அது எப்படி கட்டி பிடிக்கிறது? வள்ளலார் சாமி சொல்லி தருவார். என்னென்னா,
அந்த சிற்றம்பலத்துக்கு ஒரு துவாரம், சிற்றபா துவாரம். ஒரு தடவை சொல்லுங்க, சிற்றபா துவாரம். சிற்றபா துவாரத்திற்குள் நுழைந்து கொண்டால் மாட்டீங்க. சிற்றபா துவாரம். துவாரம்னா பாருங்க, இது வந்து துவாரம், ஒரு வாசப்படி. இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான துவாரம் ஒன்று இங்கே நம்ம புருவமத்திக்குள்ளார இருக்குது. அதுக்குள்ளார நுழைஞ்சிக்கணும். அதான் சொல்வார், ஞானசரியையை படிச்சுட்டு படுக்கணும். இப்போது உகும் தருணம் புகும் தருணம்னு ரெண்டாவது பாட்டில் சொல்லுவார். இந்த உயிர் உகும் தருணம். உகும் தருணம்னா உயிர் வந்து உடம்பை விட்டு போகுதுன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு பேர் உகும் தருணம். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? வெளியில் போகக்கூடாது, புருவமத்திக்குள்ளார போய் அந்த சபா துவாரத்துக்குள்ளார நுழைஞ்சி சிற்றபைக்குள்ளார சிதம்பரத்துக்குள்ளார நுழைஞ்சிக்கணும். அப்போ அங்கே யமன் வர முடியாது. புரியுதுங்களா? இது கதைக்கு நான் சொல்கிறது விளக்கம். நான் சொல்ல, சாமி சொல்கிறாரு, சித்சபா துவாரத்திற்குள் நுழைகின்ற அளவுக்கு உன்னுடைய உணர்வை அறிவை நுட்பமாக்கிக்கொள். எப்படி நுட்பமாக்குறதுங்க? பென்சிலில் கூர்த்திட்டுறாங்க இல்லைங்களா குழந்தைங்க, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு என்ன பேர்? ஷார்ப்னர். கரெக்டு. அந்த மாதிரி ஒரு ஷார்ப்னர் நமக்கு இருக்கு. அது என்ன ஷார்ப்னருங்க? என்ன ஷார்ப்னரு? ஜீவகாருண்யம் தான் அந்த ஷார்ப்னர். பிற உயிர்களுக்கு இறக்கப்பட்டு ஏதாவது நீங்கள் உணவை கொடுங்க, அன்பை கொடுங்க, வேறு ஏதாவது வேலை செஞ்சு கொடுங்க, இல்லை படிப்பு இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுங்க, கல்யாணமாகாத பொண்ணுங்களுக்கு கல்யாணம், என்னத்தையாவது ஒன்று எப்பவும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து கூர்த்திக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அது ஷார்ப்னர் எது? ஜீவகாருண்யம். ஷார்ப்னர் எது? ஜீவகாருண்யம். புரியுதுங்களா? அப்போது நம்முடைய உணர்வு கூர்மையாகிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் நம்முடைய சிச்சபா துவாரத்துக்குள்ளார அது நுழைஞ்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே யம தர்மராஜா வர முடியாது. நம்ம முக்தன் ஆயிடுவோம், ஜீவன் முக்தன் ஆயிடுவோம். அதுக்கு பிறகு நமக்கு மரணமே கிடையாது. சரிங்களா? டைம் ஆச்சு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஏப்ரல் 21 ஞாயிறு அகவல் எழுதிய என்ன கண்ணு? ஏய் என்னடா? ஏப்ரல் 21 சித்திரை 8. சரி, ஏப்ரல் 21 வள்ளல் பெருமான் ஞாயிற்றுக்கிழமை அகவல் எழுதிய நாள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படும். நீங்கள் எல்லோரும் வரணும். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அகவலை படிக்கணும். ஏன்னா அகவலுக்கு மேலே ஒரு வேதம் உலகத்தில் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யார் அகவலை படிச்சுக்கிட்டே வர்றாங்களோ அவங்களுக்கு முக்தி நிச்சயம். வேதத்தை ஓதியே முக்தி பெற்றார்கள்னு திருமூலர் சாமி சொல்வார். வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்துருக்கிறது லேட்டஸ்ட் வேதம், புதுசாக வந்திருக்கிற வேதம். அது ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் முன்னால் வந்தீங்க அப்படின்னா அகவலை படிக்கலாம். தினசரி அகவலை காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இல்லை 5 மணிக்கு எழுந்திரிச்சு அதை படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 48 நாள் ஒரு மண்டலம் செஞ்சு பாருங்கள், உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீரும். அது மட்டும் இல்லை, அகவலை தொடர்ந்து டெய்லி யார் படிச்சுக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் முக்தி உண்டு. சரிங்களா? சரி, இப்போது